உப்பு மிளகு மஞ்சள் போட்டு தாளித்து கொட்டுனா அதுக்கு பேரு சொதிங்கிற குழம்பு. அந்த குழம்பு வச்சு இடியாப்பம் வச்சு குடிப்பதற்கு இளநீரை வெள்ளி கூஜாவில் வைத்துக் கொண்டு எம்ஜிஆர் சாப்பிடறதுக்கு டைனிங் டேபிள் வாசல் இந்த நாற்காலியில கொண்டு உட்கார வச்சா எம்ஜிஆர் சாப்பிடாம கன்னத்துல கையை வச்சுட்டு உட்கார்ந்து இருக்க. சாப்பிடுங்க 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 சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. சாப்பிடாம கை வச்சுட்டு உட்கார்ந்து இருந்தார். சாப்பிட மாட்டீங்களா? எங்க வீட்டுல சாப்பிட மாட்டீங்களான்னு குன்றாவுக்கு அம்மா கேட்டார. சாப்பிடுறேன், முதல்ல தண்ணி தாங்கன்னு கேட்டார். தண்ணி தான் மேசைக்கு மேல வச்சிருக்கேன்னு சொன்னாலதான் எம்ஜிஆர் சொன்னார், இந்த தண்ணீருக்கா இவ்வளவு தூரம் வந்தேன், காவிரிக்கரை உழவர்களின் கண்ணீர் போக்க வல்லவா தண்ணீர் கேட்க வந்தேன் சொன்ன மாத்திரத்துல 25 டிஎம்சி தண்ணீர் தமிழகத்திற்கு திறந்து விடப்படும் என்று மக்கள் திலகம் எம்ஜிஆர் அந்த குன்றாவ் என்கிற முதலமைச்சர் உத்தரவு போட்டத மக்கள் திலகம் எம்ஜிஆர் சாப்பாட்டுல கை வச்சான். அதனால் தான் அவர் இன்றைக்கு உயிரோடு இருப்பதாக நானும் நீங்களும் கருதுகிறோம். கருணாநிதி உயிரோடு இருந்தாலும் செத்தவர்களின் பட்டியலில் சேர்ந்திருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கார் நினைக்கிறார். அதே அவர் உயிரோடு இருக்கார் நினைக்கிறான். நான் எனக்கு அந்த அனுபவம் உண்டு. ஆண்டிப்பட்டியில் இடைத்தேர்தல், நான் இருந்த கட்சி, அப்ப இருந்த கட்சி தெரியுமே, அந்த கட்சியினுடைய தலைவர் அம்மாவை எதிர்த்து ஒரு வேட்பாளரை போட்டுட்டார். நான் அந்த தலைவர்கிட்ட சொன்ன, எதுக்கு இந்த வேண்டாத வேலை, கொல்லன் உலைக்களத்தில் ஈக்கின்ற வேலை தலைவா, நம்ம எல்லாம் ஜெயிக்க முடியுமா? எம்ஜிஆர் உயிரோட திரும்பி வர மாட்டார்னு கருணாநிதி தப்பும் தவறுமாக பிரச்சாரம் செய்த காலத்தில் எம்ஜிஆர் உயிரோட திரும்பி வரமாட்டாரா? முதலமைச்சராக வருவார் என்று அதற்கு முடிசூட்டி பார்த்த மக்கள், ஆண்டிப்பட்டி மக்கள். அவருடைய அரசியல் வாரிசு அம்மா நிக்கிறாங்க. அவரை ஆதரிப்பதை தவிர இன்னொரு முடிவு இந்த தொகுதி மக்கள் எடுக்க மாட்டாங்க. நமக்கு எதுக்கு தலைவா வீண் வேலைன்னு கேட்டேன். அப்ப தலைவன் சொன்னா, சம்பத்து கடை திறந்துட்டோம், வியாபாரம் நடக்கலைன்னாலும் திறந்து வைக்கணும். அதனால கட்சின்னு தொடங்கிட்டோம். சம்பத்து தேர்தல் இருந்தா நிக்கணும், சம்பத்து நின்றுருவோம் அப்படின்னு ஜெயச்சந்திரன் ஒரு ஆளை பிடிச்சு விட்டு நான் 171 ஒரு இடத்துல பேசி 21 நாள் முகாமிட்டு கடைசி நாள் தேர்தல் பிரச்சாரத்தை கடவுள கொண்டு ஒரு ஊர்ல மத்தியானம் 1:30 மணிக்கு முடிக்கிறேன். என்னுடைய டிராக்ஸ் ஜீப்பில் நின்று, பன்றிகளின் முன்னால் முத்தை சிதறவிடாதேயுங்கள், பரிசுத்தமானதை நாய்க்கு கொடாதேயுங்கள், ஆழ்விற்று பொன் வாங்கியோர் செய்த பூனை ஆந்தைக்கு கட்டி மகிழாதீர்கள், நீள்விட்ட பொன் மாளிகை கட்டி பெய்தை நேர்ந்து குடியேற்றி விடாதீர்கள், செருப்புக்கு தோல் வேண்டி ஒரு செல்வ குழந்தையை கொண்டு விடாதீர்கள், வழி இருக்க குழியில் விழுந்து விடாதீர்கள், கரும்பு இருக்க இரும்பை வென்று விடாதீர்கள், கரி இருக்க காயை கவர்ந்து விடாதீர்கள், உடைந்து சிதறிய நெஞ்சத்தோடு கேட்கிறேன், உருக்குலைந்த உள்ளத்தோடு கேட்கிறேன், கணக்கற்ற கவலையோடு கேட்கிறேன், உங்கள் காலில் மாலையாக விழுந்து கெஞ்சி கேட்கிறேன், மடிப்பிச்சை கேட்கிறேன், மன்றாடி கேட்கிறேன், ஒரு பிச்சைக்காரன் யாசகம் கேட்டதை போல உங்களிடத்தில் யாசகம் கேட்கிறேன், ஓட்டு கேட்கிறேன். வெயில சட்டையெல்லாம் நனைஞ்சிருச்சு, வேர்த்து கொட்டுது, தலையெல்லாம் நனைஞ்சி முகமெல்லாம் வேர்த்து கொட்டுது. ஒரு அம்மா என்கிட்ட வந்து, அப்பா என்ன பேச்சப்பா, மூச்சு விடாம பேசுறிய ராசா, முந்து தமிழ்ல பேசுறிய ராசா, ஒரு சுட்டு தண்ணி குடிக்காம பேசுறிய ராசா, சங்க தமிழ்ல பேசுறிய ராசா, சரஞ்சரமா பேசுறிய ராசா, பார்த்து போ ராசா, கண்ணு பட்டுரு ராசா, உன் பெத்த அம்மா எங்க இருக்கா ராசா, இவ்வளவு நேரம் பேசினிய ராசா, எங்க ராசா எம்ஜிஆர் எப்ப வருவாரு நீ ஏன் சொல்லலாம் ராசா. அப்ப நான் நினைச்ச சம்பந்தம் இல்லாத இடத்துல வந்து நம்ம ஜாதக சம்பந்தம் இல்லாமலே 19 வருஷம் பேசினோம். அதே அப்ரோச், அதே டெக்னிக், அதே ராஜதந்திரம். சட்டமன்றத்திலே கவர்னர் உரையை வெளிநடப்பு செய்த கருணாநிதியின் அருமந்த புதல்வர் மு க ஸ்டாலின் காவேரி தண்ணீர் பிரச்சனையில் இந்த சர்க்கார் அலட்சியமாக நடந்து கொண்டது, அதனால் வெளிநடப்பு செய்தது என்கிறார். அலட்சியமா நடந்துகிட்டமா? காவேரி தண்ணீர் பிரச்சனையில் 2 மாநில முதலமைச்சர்கள் கலந்து கொண்டால் என்ன, பேசினால் என்ன, மனமிட்டு பேசினால் மார்க்கம் உண்டு. இந்தியா ஒரு நாடு,